இச்சப்போர்ட் சினிமாவில் எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் தர்ஷிகாக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியல. இவங்க 2 பேரும் வந்து ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாஸ்கில் கண்டென்ட் கொடுக்குறத தாண்டி இது ஒரு கண்டென்ட்டாகவே வந்து வெளியே பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ விஷால் தர்ஷிகா என்னாச்சு இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தர்ஷிகா வந்து உள்ளே படுத்துட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து சாச்சனா அண்ட் மஞ்சரி இவங்க 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா விஷால், அன்ஷிதா, ஆனந்தி, ராணவ் அண்ட் தீபக் இவங்க 5 பேரும் சேர்ந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆல்ரெடி இருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து விஷால் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே வந்து விஷால் வந்து தர்ஷிகாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் என்னை பார்க்க வரல நீ வந்து அங்கே வருவேன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஏன் நீ வந்து என்னை கூப்பிட வேண்டியது தானே, நீ ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சண்டையை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதேமாதிரி சாச்சனாவை வந்து உள்ளே வெளியே வந்து விஷாலில் வந்து போய் பார்த்துட்டு சொன்னாங்க, அனுப்புகிறாங்க இந்த மாதிரி தர்ஷிகா வந்து போய் பாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து நான் எதுக்காக பார்க்க சொன்னேன் அப்படின்னா, நீ நேற்றே வந்து தூங்கலைல்ல, அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கணும்ல, அதனால தான் வந்து நான் போய் விஷால் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு இல்லை நீ தான் வந்திருக்கணும், நீ தான் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுற, இதெல்லாம் என்னென்னே ஒன்றுமே புரியல. ஸோ இவங்க 2 பேருமே வந்து கிளியராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட் லெவலில். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏன் வருது, சரி ஒரு ஃப்ரெண்டாக வருதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே இல்லை. ஏன்னா தர்ஷிகா சைடு அவங்க ஒரு மாதிரி வந்து எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இன்னொரு பக்கம் இவங்க கண்டென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் வந்து பெருங்குழப்பமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஹைலைட்டாக 1 ஹவர் எபிசோடில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத வந்து பார்க்க முடியுது. பட் எல்லா சீசனுக்கும் வந்து ஒரு 2 பேரை வச்சு போகிற மாதிரி தான் இந்த சீசன்லேயும் வந்து போயிட்டுருக்கு. பட் சோஃபார் வந்து இப்போது பாலா, சிவானி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே உண்மையிலேயே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கவின் லாஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க உண்மையாகவே வந்து லவ் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த ஒரு ரியல் எமோஷனை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த ஒரு விஷயம் இங்கே மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ விஷாலும் தர்ஷிகாவும் பண்ணுறது வந்து வேணுன்ட்டே ஒரு கண்டென்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கன்வே ஆகுது. பட் என்னன்னு தெரியல, அவங்க என்ன நினச்சி இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.